வணக்கம். நங்கையின் வாய்ஸ்ல இன்னைக்கு விக்கர்ணன் அசோக் இயக்கத்துல வெளிவந்த கவின் மற்றும் ஆண்ட்ரியா நடிச்ச மாஸ்க் படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, கவின் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சுட்டு பாதிக்கப்பட்டவங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டுட்டு அதுக்கு ஒரு ஃபீஸ் வாங்கி அதை தீர்த்து வைக்கிறாரு. சிஎம் கேண்டிடேட்ல நிக்கக்கூடிய ஒரு பெரிய அரசியல்வாதி கோடிக்கணக்கான படத்தை ஆண்ட்ரியா கிட்ட கொடுத்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லி சொல்றாங்க. இதை தெரிஞ்ச ஒரு கும்பல் அவங்க கிட்ட இருந்து அதை தூக்கிடுது. இதை டிடெக்டிவ் கவின் கண்டுபிடிச்சாரா, பணம் கிடைச்சதா, அந்த குரூப் யாரு, இதுதான் மாஸ்க் படத்துல சொல்லக்கூடிய கதை. இதுல திருப்பம் எதுவும் இல்லாம ஒன் வேல வண்டி போற மாதிரி எந்த ட்விஸ்டும் இல்லாம போயிட்டே இருக்கு. ஆண்ட்ரியா தனக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு அப்பப்போ சொல்லிட்டு கேமரா முன்னாடி வந்து முகத்தை காட்டுறாங்களே தவிர அந்த இன்னொரு முகம் என்னன்னு காட்டவே இல்லை. சிரிக்கிறது நல்ல நடிப்புன்னு கவின் நினைச்சிட்டாரு போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. கவினோட காட்சிகள் பெரும்பாலும் ஒரு ஹீரோயிசம் இல்லாம புத்திசாலித்தனம் இல்லாம போற போக்குல இருக்கு. எந்த ஒரு கேரக்டர் கிராஃப்டுமே கரெக்டா டிசைன் பண்ண ஆர்.டி. ராஜசேகரோட சினிமாட்டோகிராஃபி நம்மள ஒவ்வொரு இடத்துக்கும் நேர்ல கூட்டிட்டு போய் காட்டின மாதிரி இருந்துச்சு. சூப்பர் மார்க்கெட் சீன்ல நம்ம நிஜமாவே உள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கு. ஜிவி பிரகாஷ் அப்பப்போ பேக்ரவுண்ட் மியூசிக்ல இருக்கேன்னு காட்டிட்டு போறாரு. இயக்குனர் நெல்சனோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் நமக்கு கதையை புரிய வைக்கிறதா அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஏற்கனவே நமக்கு கதை புரிஞ்சனால அது சலிப்புதான் கொண்டு வருது. சில காட்சிகளே இருந்தாலும் அனுபவமிக்க நடிகர்களான கிங்ஸ்லி, அர்ச்சனா மற்றும் ரமேஷ் திலக் ஆகியோரை நடிக்க வச்சிருக்காங்க. புது இயக்குனர்களுக்கு வாய்ப்பு தந்த வெற்றிமாறன் மற்றும் ஆண்ட்ரியாவை நம்ம பாராட்டியே ஆகணும். எம்.ஆர். ராதாவோட வாய்ஸ்க்கும் மாஸ்க்குக்கும் ஒரு தனி வேல்யூ இருக்கு. அதை இவங்க போட்டுக்கிட்டாலும் இவங்களோட மாஸ்க போட்டுட்டு ஆடியன்ஸ் பெருமைப்பட முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.